ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் அறுவடை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசனில் நல்லாவே காய்க்கக்கூடியது. இந்த வெரைட்டி பேர் மார்க்கெட் எலுமிச்சம்பழம்னு சொல்லுங்கள். நீங்கள் நர்சரியில் கேட்கும்போது இந்த வெரைட்டி சொன்னீங்கன்னா அது நம்மளுக்கு வருடமெல்லாம் நம்மளுக்கு காய் கொடுக்குற வெரைட்டிங்க. வருஷத்துக்கு கண்டிப்பாக 3 தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே அளவில் நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கு உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மீன் கழிவுகளை இந்த செடியிலிருந்து ஒரு 1.5 அடி தள்ளி குழி தோண்டி அதில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அது நல்லா மக்கி நம்மளுக்கு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் கடலை புண்ணாக்கு கரைசல் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். அடிக்கடி வேர் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கு நல்லா அந்த செடியோட அளவை பொறுத்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணோம்னா போதுங்க. இதில் பூச்சி தொல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எறும்பு நல்லா கூடு வைக்குதுங்க. அது ரொம்ப டார்ச்சராகவே இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதனுடைய தோல் ரொம்ப சன்னமாகவும் உள்ள நிறைய ஜூஸும் கிடைக்குதுங்க. இது மாடித்தோட்டத்தில் நம்ம ஒரு 30 லிட்டர் ட்ரம் கிடச்சிச்சின்னா அதில் சரியான மண் கலவை கலந்து நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக நல்ல மகசூல் கிடைக்குங்க. நிலத்தில் வைக்கும்போது இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நிறைய காய்களும் கொடுக்கும். அதுக்கு முடியாதவங்க கண்டிப்பாக ட்ரம்மில் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் நல்லாவே காய் கொடுக்குதுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் நல்ல தோல் சன்னமாகவும் உள்ள நிறைய ஜூஸும் கிடைக்குதுங்க. நவம்பர் டிசம்பரில் நல்லாவே காய் கொடுக்கும். ஜூனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய் கம்மியாயிரும். பூக்கள் பூத்து நம்மளுக்கு அந்த காய் பழுத்து கீழே விழுகணும் இல்லை நம்ம பறிக்கணுங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 4 மாதம் ஆகும். ரொம்பவே பொறுமை வேணுங்க. நம்ம செடி வளர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு பக்குவம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா மாடித்தோட்டத்தில் எந்த வகையான செடியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.